இந்த ஃபார்ம் கொடுத்துட்டாங்கனாக்கா இதுல நம்மளுடைய சாதாரணமான விவரங்களை வந்து மேல் காலத்துல வந்து கேட்டிருக்காங்க. ரெண்டாவது உள்ள காலத்துல வந்து 2002 2005 நம்முடைய பேர் இருந்துச்சுன்னு சொன்னா அதை நம்ம மென்ஷன் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னாக்க நம்ம அதை வந்து மென்ஷன் பண்ண வேண்டியது இல்லை. ஆனா அதே சமயம் நம்முடைய பேரண்ட்ஸ் உடைய பெற்றோர்களுடைய பேரு அந்த விவரங்களை வந்து நாம அதுல கண்டிப்பா வந்து குறிப்பிடணும். இப்ப அதை தேடி எடுக்கிறது எப்படி? பாமர மக்களுக்கு வந்து அது ரொம்ப சிரமமான விஷயம். அதுக்காக தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய அந்தந்த கிளைகளை வந்து மக்கள் அணுகுனாங்கன்னு சொன்னா அவங்க பேரை சொன்னா அதை சர்ச் பண்ணி 2002 2005 அப்ப அந்த நிகழ்வை எதிர்த்து மக்களோ அல்லது அந்த எதிர்கட்சியோ உச்ச நீதிமன்றத்துக்கு போக அப்படின்னா இந்த 65 லட்சம் பேருடைய வாக்கு உரிமை பறிக்கப்பட்டிருக்கும். அதுல குறிப்பா சிறுபான்மையினர்கள், தலித்து மக்கள், அதே போல பிஜேபிக்கு எதிராக வாக்களிக்கக்கூடிய மக்கள்னு ஒட்டுமொத்தமா அதுல இருக்கிறாங்க. எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் தெரியும். இது அதிமுக இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் பீகார்ல நடந்தது என்னன்றது தெரியும். குறிப்பாக முஸ்லிம்களுடைய வாக்குகள் பறிக்கப்பட்டிருக்கு, தலித்துகளுடைய வாக்குகள் பறிக்கப்பட்டிருக்கு, பெண்களுடைய வாக்குகள் பறிக்கப்பட்டிருக்குன்றது தெரியும். கொண்டு வந்திருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தை பத்தி எல்லாருக்குமே தெரியும். பீகார்ல நடந்த அளவுக்கான ஒரு பாதிப்புகள் நம்ம சந்திக்க மாட்டோம் அப்படின்றதுதான் இங்க உள்ள யதார்த்தமான ஒரு நிலை. பீகார்ல தேர்தல் ஆணையம் இருந்த நிலையிலே இங்கே தமிழகத்துல இல்ல. பீகார்ல யாரிடத்துல எல்லாம் எஸ்ஐஆர்ல உள்ள அந்த ஆவணங்கள்ல அவர்களுடைய பெயர் இருந்தால் கூட 11 ஆவணங்கள்ல ஒரு ஆவணம் கட்டாயம் தரணும் அப்படின்ற ஒரு நிலை இருந்தது. ஆனா இப்ப தமிழகத்துல அந்த நிலை மாறி யாரெல்லாம் கடந்த காலங்கள்ல 2002 2005 எஸ்ஐஆர்ல வந்து யாருடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறதோ அவர்கள் ஆவணங்கள் தர தேவையில்லை என்ற ஒரு நிலைப்பாடை இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க. நம்ம ஏன் இதுல வந்து இப்ப களம் இறங்கி சிஏ என்ஆர்சி போராட்டம் மாதிரி போராடல அப்படின்னாக்க இன்னைக்கு ஆளும் கட்சி அதனுடைய கூட்டணி கட்சிகள்லாம் ஒருங்கிணைந்து இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல இந்த எஸ்ஐஆரையே வந்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக போயிருக்கிறாங்க. அது ஒரு புறம் நடக்குது. மற்றொரு புறம் பாத்தீங்க அப்படின்னா மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜி மிகப்பெரிய அளவிற்கு இதை எதிர்த்து போராட தொடங்கி இருக்கிறாங்க. அதே போல கேரளால வந்து பாத்தீங்கன்னா இதை எதிர்த்து சட்டமன்றத்துல தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ நம்ம வரக்கூடிய இந்த எஸ்ஐஆர் அது வந்து நம்ம எப்படி எதிர்நோக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம தயாராக வேண்டிய நிலையில இருக்கிறதுனால அதை பற்றிய விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். பூத் லெவல் ஆபீசர் இது வந்து அங்கன்வாடியில் இருக்கக்கூடிய ஊழியர்கள், அரசு பள்ளிக்கூடங்களில் உள்ள ஆசிரியர்கள், இந்த மாதிரியான அரசு அதிகாரிகளை வைத்து கொண்டுதான் இந்த பிஎல்ஓ வந்து நியமிக்கிறாங்க. ஒவ்வொரு பூத் வாரியா போட்டு அதுல வந்து வெப்சைட்ல அழகா தெளிவா என்ன பண்றாங்கன்னா போட்டிருக்காங்க. பிஎல்ஓ ஆபீசர் யாருன்றதை நம்ம பார்த்து அவங்க நம்பரையும் எடுத்து என்ன பண்ணலாம், பேசலாம். உங்களுடைய பகுதிகளில் இருக்கக்கூடிய கவுன்சிலரு, அங்க இருக்கக்கூடிய வட்ட செயலாளர்கள், இத மாதிரியான நபர்களை கொண்டுதான் என்ன பண்றாங்க, பூத் லெவல் ஏஜென்ட்னு போட்டிருக்காங்க. அவங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். அவங்களே என்ன பண்ணுவாங்க, உதவியா கூட இருப்பாங்க. 2 வகையில இருக்கு. கட்சி சார்பாக வந்து பிஎல்ஏன்னு சொல்லி பூத் லெவல் ஏஜென்ட்னு போட்டிருக்காங்க. அரசு சார்பா பிஎல்ஓ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எஸ்ஐஆர் குறித்த நடவடிக்கைகள் தமிழகத்திலே வீரியம் எடுத்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் மக்கள் எல்லாம் எஸ்ஐஆர் குறித்து என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விகளை தொடர்ச்சியாக கேட்டு வருகிறார்கள். அது குறித்த மக்கள் மன்ற நிகழ்ச்சியை இப்போது நாம் நடத்த இருக்கின்றோம். இந்த எஸ்ஐஆர் என்பது குறுகிய காலத்திலே நடைமுறைப்படுத்துவதற்காக தேர்தல் ஆணையம் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஒரு ஆண்டு காலங்கள் எடுக்க வேண்டிய ஒரு திட்டத்தை 1 மாத காலத்தில் முடிக்க வேண்டும் என்ற அவசர கதியில், அதுவும் தமிழகத்திலே பருவமழை இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தை தேர்ந்தெடுத்து இப்படியான ஒரு அவசர கதியில் இந்த எஸ்ஐஆர் கொண்டு வரப்படுகிறது. மக்களுடைய ஆவணங்கள் எல்லாம் இந்த 1 மாதத்தில் பெறப்பட்டு விடுமா, அனைவருக்கும் வாக்குரிமை கிடைக்குமா என்ற மக்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய மாநில நிர்வாகிகள் இப்போது பதிலளிக்க இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்குள்ளே இப்போது நாம் உள்ளே நுழையலாம். இப்போ எஸ்ஐஆர் நடவடிக்கைகள் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில எஸ்ஐஆர் குறித்த சில தகவல்களை மக்கள் நம்ம கிட்ட தொடர்ச்சியாக கேட்கிறாங்க. இப்ப எல்லோருமே நம்ம அதற்கான விழிப்புணர்வு முகாம்களை நடத்தக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அடைஞ்சிருக்கிறோமே, இதை என்ன செய்யறது? தமிழக அரசு கூட இப்போ அதற்கான அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி இருக்கிறாங்க. திமுக சார்பாக உச்ச நீதிமன்றம் சென்றிருக்கிறாங்க. மேற்கு வங்கத்தில் இதற்கான விழிப்புணர்வு பேரணிகளை நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் நாம் ஏன் என்ஆர்சி போல் உள்ள இந்த எஸ்ஐஆரை நாம் ஏன் புறக்கணிக்க கூடாது என்று மக்கள் நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு நம்முடைய பதில் என்ன? சமீப காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்க தமிழகத்தில் மிக பரபரப்பாக பேசப்படக்கூடிய விஷயம் எஸ்ஐஆர். இந்த எஸ்ஐஆருங்கிறது சில மாதங்களுக்கு முன்பு பீகாரில் நடந்த பொழுது மிகப்பெரிய அளவிற்கு இந்தியா முழுவதும் ஒரு பேரதிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வாக இருந்துச்சு. இந்திய வரலாற்றில் ஒரு 65 லட்சம் வாக்காளர்களே ஒரே அடியாக வந்து வாக்குரிமையை பறிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இந்திய தேர்தல் ஆணையம் மூலமா நடந்திருக்குதுங்கிறது ஒரு பேரதிர்ச்சி. அதன் பிறகு தேர்தல் ஆணையம் அதில் வந்து எப்படிப்பட்ட தவறுகளை இழைத்தார்கள் என்பதை இன்றைக்கு நாடு அறியும். உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்க,
உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் கமிஷன் என்னென்ன மோசடிகள் செய்யுது அப்படிங்கிறத எதிர்க்கட்சிகள் நிரூபித்ததுக்கு பிறகு உச்சநீதிமன்றம் ஆதார் கார்டை ஆதாரமாக கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டாங்க. அதன் பிறகு என்ன நடந்தது அப்படின்னாக்க, சுமார் 65 லட்சம் வாக்காளர்கள்ல 18 லட்சம் நபர்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் மீண்டும் வாக்காளர்களாக சேர்க்கப்பட்டாங்க. அப்ப அந்த நிகழ்வை எதிர்த்து மக்களோ அல்லது அந்த எதிர்க்கட்சியோ உச்சநீதிமன்றத்துக்கு போக அப்படின்னா இந்த 65 லட்சம் பேருடைய வாக்கு உரிமை பறிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. அதுல குறிப்பா சிறுபான்மையினர்கள், தலித்து மக்கள், அதே போல பிஜேபிக்கு எதிராக வாக்களிக்கக்கூடிய மக்கள்னு ஒட்டுமொத்தமா அதுல இருக்கிறாங்க. இந்த தேர்தல் ஆணையம் அந்த இந்திய நாட்டின் குடிமகன் தான் என்பதற்கு அவர்கள் ஆதாரம் கொடுக்க வேண்டும் என்பதை அந்த பதிவு விண்ணப்பத்துல கேட்டிருந்தாங்க. அது கொடுக்காததன் காரணமாகத்தான் அவர்கள் வாக்குரிமை பறிக்கப்பட்டதா சொல்லப்படுது. இது வாக்குரிமையோட நிற்கக்கூடிய விஷயம் இல்லை. அதற்கடுத்து இவர்கள் இந்திய குடிமகன் தானா என்கின்ற ஒரு மறைமுகமான கேள்வியும் அதில் எழுப்பப்பட்டு அந்த மக்களுடைய எதிர்காலமே கேள்விக்குறியாக மாற்றப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு பரபரப்பான சூழ்நிலையை தான் இன்றைக்கு அடுத்த ஆண்டு மிக விரைவில் நடைபெறக்கூடிய 4 மாநிலங்களை தேர்தலை குறிவைத்து தேர்தல் கமிஷன் அதிரடியாக எஸ்ஐஆர் செயல் திட்டத்தை சீர்திருத்தத்தை கொண்டு வர முயற்சிக்கிறது. அதுல கேரளா இருக்கிறது, தமிழகம் இருக்கிறது, மேற்கு வங்கம் இருக்கிறது. அதுல இப்போ தமிழகத்துல இந்த 4ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 4ஆம் தேதி வரை இந்த எஸ்ஐஆர் பணி தமிழகம் முழுவதும் நடைபெறும் அப்படிங்கிறத தேர்தல் கமிஷன் அறிவிச்சிருக்கிறாங்க. இப்படி அறிவிச்சிருக்கக்கூடிய இந்த தருணத்துல தமிழகத்துல குறிப்பா இஸ்லாமியர்கள், அதே போல பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய அந்த வாக்குரிமை பறிக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஐயம் ஏற்பட்டிருக்கு. அப்ப இது மாதிரியான நிலையிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு மக்கள் எந்த அளவிற்கு விழிப்புணர்வோடு இருக்கணும், எஸ்ஐஆர் சம்பந்தமா அதிகாரிகள் வீட்டுக்கு வர்றப்போ நம்ம என்னென்ன ஆவணங்களை கொடுக்கணும், என்ன மாதிரியான விண்ணப்பங்களை நம்ம பூர்த்தி செய்து கொடுக்கணும், அப்படி நம்ம கொடுக்கும் பொழுது எந்தெந்த விஷயங்களை கவனிச்சு இருக்கணும், அதுல உரிமையா நம்முடைய வாக்குரிமை பெறணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம மக்களுக்கு சொல்ல வேண்டிய நிலையில இருக்கிறோம். மக்களும் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. பீகார்ல நடந்த சம்பவம் தமிழகத்தில் நடந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட இருக்கு. அதே நேரத்துல ஆளும் கட்சி இன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டங்களை கூட்டி அதில் உள்ள சாதக பாதங்கள் எல்லாம் பேசி உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க. அதே நேரம் மற்றொரு புறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எதிர்கட்சிகள் இதற்கு ஆதரவாக எஸ்ஐஆருக்கு ஆதரவாக நாங்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், பீகாரில் நடந்த அது போன்ற ஒரு பெரிய மோசடி அல்லது அது போன்ற ஒரு வாக்காளர்கள் உரிமை பறிப்பு தமிழகத்துல நடைபெறாம இருக்கணும். அதே போல பாசிச பிஜேபி குறிப்பிட்டு சிறுபான்மையர்களுடைய அந்த வாக்குரிமைகளை பறிப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களுடைய அந்த குடியுரிமையே கேள்விக்குறியாக மாற்றிவிடக் கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்துறோம். இந்த விழிப்புணர்வு சம்பந்தமா பலகட்டமான பிரச்சாரத்தை நம்ம எடுத்திருக்கிறோம். இன்னைக்கு மக்களிடத்துல நல்ல வரவேற்பு இருக்கு. நம்ம ஏன் இதுல இப்ப களம் இறங்கி சிஏ என்ஆர்சி போராட்டம் மாதிரி போராடலை அப்படின்னாக்க, இன்னைக்கு ஆளும் கட்சி அதனுடைய கூட்டணி கட்சிகள்லாம் ஒருங்கிணைந்து இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல இந்த எஸ்ஐஆரையே நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக போயிருக்கிறாங்க. அது ஒரு புறம் நடக்குது. மற்றொரு புறம் பாத்தீங்க அப்படின்னா மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜி மிகப்பெரிய அளவிற்கு இதை எதிர்த்து போராட தொடங்கி இருக்கிறாங்க. அதே போல கேரளால பாத்தீங்கன்னா இதை எதிர்த்து சட்டமன்றத்துல தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ நம்ம இன்னைக்கு வீதியில இறங்கி போராடக்கூடிய நிலையில இல்லை. அதே நேரத்துல வரக்கூடிய இந்த எஸ்ஐஆர் நம்ம எப்படி எதிர்நோக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம தயாராக வேண்டிய நிலையில இருக்கிறதுனால அதை பற்றிய விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அந்த விழிப்புணர்வு சம்பந்தமான பல்வேறு தகவல்களை மக்கள்கிட்ட நாங்கள் கொண்டு போயிட்டு இருக்கிறோம். இப்ப தமிழகத்துல பாத்தீங்க அப்படின்னாக்க திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சிகள் அனைத்து கட்சி கூட்டணிகள்லாம் சேர்ந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க எஸ்ஐஆருக்கு எதிராக. ஆனா அதுல பிஜேபி, நாம் தமிழர், அதிமுக போன்ற ஒரு சில கட்சிகள் அந்த அனைத்து கட்சி கூட்டத்துல பங்கேற்கல. அது மட்டும் இல்லாம அதிமுகவோட முக்கிய தலைவர்கள் ஒருவா இருக்கக்கூடிய ஜெயக்குமார் எஸ்ஐஆருக்கு எதிராக திமுக உச்ச நீதிமன்றத்துக்கு போனிச்சுன்னா நாங்க அதற்கு ஆதரவா உச்ச நீதிமன்றத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ கடுமையா எல்லா அரசியல் கட்சிகளும் எஸ்ஐஆரை எதிர்க்கிறாங்க. எஸ்ஐஆர் எதிர்க்கப்பட வேண்டியது என்பது அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருக்குமே தெரியுது. ஏன்னா அதுக்கு ஒரு முன்னுதாரணம் பீகார்.
பீகார்ல 68 லட்சம் வாக்காளர்களுடைய வாக்குரிமை பறிக்கப்பட்டிருக்கு. இது எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் தெரியும். இது அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் பீகார்ல நடந்தது என்னன்றது தெரியும். குறிப்பாக முஸ்லிம்களுடைய வாக்குகள் பறிக்கப்பட்டிருக்கு, தலித்துகளுடைய வாக்குகள் பறிக்கப்பட்டிருக்கு, பெண்களுடைய வாக்குகள் பறிக்கப்பட்டிருக்குன்றது தெரியும். கொண்டு வந்திருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தை பற்றியும் எல்லாருக்குமே தெரியும். கடந்த காலங்களில் பாஜகவோடு உறவு வைக்க மாட்டேன் என்று சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவங்க கடுமையான முறையில் பாஜக விமர்சனமும் பண்ணாங்க. அப்போ பண்ணக்கூடிய காலத்தில் இருந்தது மாதிரி இப்போ இல்லை. அவங்களுக்கு என்ன நெருக்கடினாலே திரும்ப வந்து அவர்கள் உறவு வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டாங்க. ஆனால் இதில் குறிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், சிறுபான்மை சமுதாயம் பாதிக்கப்படுது அப்படின்றது கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிந்து கொண்டு தான் தங்களுடைய ஒரு அரசியல் லாபத்திற்காகத்தான் இப்போ வந்து எஸ்ஐஆரை ஆதரிக்கிறாங்க. இந்த கொண்டு வரக்கூடிய தேர்தல் ஆணையம் எப்படிப்பட்டது? தேர்தல் ஆணையத்துடைய விதிமுறைகளை எடுத்து பார்க்கும்போது தேர்தல் ஆணையரை யார் நியமிக்கணும் அப்படின்ற ஒரு சட்டம் 2023 வரைக்கும் இருந்தது. என்ன சட்டம்னாக்கா, இந்தியாவுடைய பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி, இவங்க 3 பேர் சேர்ந்துதான் இதுவரைக்கும் சுதந்திர இந்தியாவிலிருந்து தேர்தல் ஆணையரை நியமிக்கக்கூடிய அந்த வரலாறு பூர்வமான நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. 2023 பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் இயற்றி பிரதமர், அவருக்கு கீழே உள்ள ஒரு அமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், அவருக்கு கீழே உள்ள அமைச்சர் என்று சொன்னால் மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து ஞானேஷ்குமார் என்று சொல்லக்கூடிய ஒரு தேர்தல் ஆணையரை இப்ப நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. இப்ப இந்த தேர்தல் ஆணையத்து மேலேயே கடுமையான ஒரு மக்கள் மத்தியில ஒரு அவநம்பிக்கை இருக்கிறது. இவங்க முறையா தேர்தலை நடத்தல, கடந்த காலங்களில் இவிஎம்ல மோசடி செஞ்சாங்க, குதிரை பேரம் பேசி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கினாங்க, பல இடங்கள்ல கட்சிக்குள்ளே புகுந்து அவர்களுக்கு மத்தியில பிரச்சனைகளை ஏற்படுத்தி ஆட்சிகளை எடுத்தாங்க. இதுதான் கடந்த காலங்களில் பாஜகவுடைய வரலாறு. அவர்களுக்கு பக்கபலமாக இன்னைக்கு தேர்தல் ஆணையம் இருக்கிறது எல்லாருக்குமே வெட்ட வெளிச்சமாக தெரியக்கூடிய ஒரு விஷயம். அப்படியே தேர்தல் ஆணையத்தின் மேல மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. இப்ப இந்த எஸ்ஐஆர் கொண்டு வராங்க. ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில தான் இந்த எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இதை வந்து எதிர்க்கக்கூடிய இந்த கட்சிகளையும் இவர்கள் பாஜகவோடு சேர்ந்து கொண்டு எதிர்க்கிறார்கள். இவங்களுடைய கடந்த கால நிலைப்பாடை இவங்க மாற்றவில்லை என்ற ஒரு எண்ணம் நமக்கு தோன்றுகிறது. சிஏஏ நேரத்துல அதற்கு ஆதரவு கொடுத்தவர்களாக அதிமுகவினர் இருந்தார்கள். பாராளுமன்றத்தில் அதற்கு ஆதரவாக வாக்களித்து விட்டு வந்தார்கள். இது சமுதாயம் கடுமையாக எதிர்த்தது. இனி நாங்கள் அப்படி ஒரு நிலையை நாங்கள் செய்ய மாட்டோம் என்று அவர்கள் மன்னிப்பு கேட்டார்கள். மன்னிப்பு கேட்டுவிட்டு அதிலிருந்து திருந்தி வருவார்கள் என்று பார்த்தால் மீண்டும் அதே நிலையை தொடரக்கூடிய அளவிற்கு கடந்த காலங்களில் எப்படி பாஜகவிற்கு பக்கபலமாக நின்று இந்த தமிழகத்திலே சிறுபான்மை சமுதாயம் நசுக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தார்களோ அந்த நிலையை தொடருவதைத்தான் இப்போ இவர்கள் எஸ்ஐஆர் விஷயத்திலையும் வெளிப்படுத்துகிறார்கள் என்பதை மக்கள் பொதுவாக நல்ல தெளிவாக விளங்கி வச்சிருக்கிறாங்க. தேர்தல் ஆணையத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. சிறுபான்மை சமுதாயத்திற்கு அதிமுக பக்கபலமாக இருக்கும் என்பதுல கொஞ்சம் நம்பிக்கை இருக்கிறத கூட பறிக்கக்கூடிய ஒரு வேலையாகத்தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மக்கள் இப்ப விளங்கிக்குவாங்க. வாக்காளர் பட்டியலை வந்து கொடுக்கறதுக்காக பிஎல்ஓக்கள் வந்து வீடு வீடா வரதா வந்து சொல்றாங்க. அப்படி வரக்கூடிய நேரத்துல நம்ம அந்த நேரத்துல இருப்போமாங்கிறது சந்தேகத்துக்குரிய ஒண்ணுதான். பெரும்பாலும் ஆண்கள் வந்து பல வீடுகள்ல வேலைக்கு போயிடுவாங்க, பெண்களும் வேலைக்கு போகக்கூடிய சூழல்லாம் வந்து இருக்குது. அல்லது வந்து அவங்க வெளியில வந்து காய்கறி வாங்க மார்க்கெட்டுக்கு போக இந்த மாதிரி பல சூழல்கள் ஏற்படலாம். அப்ப பிஎல்ஓவை எப்படி நாம வந்து அணுகிறது? அவங்க வரக்கூடிய நேரத்தில் நம்ம இல்லைன்னு சொன்னா அது கொஞ்சம் விரிவா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அதாவது இப்போ எஸ்ஐஆர் நடவடிக்கை வந்து தமிழகத்தில் துவங்கிடுச்சு. நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு தேர்தல் ஆணையம் ஆயத்தமாகி அதற்காக அந்தந்த பகுதிகளில் வந்து பிஎல்ஓக்கன்று ஒன்று நியமிச்சிருக்கிறாங்க, பூத் லெவல் ஆஃபீஸர். இது வந்து அங்கன்வாடியில் இருக்கக்கூடிய ஊழியர்கள், அதே மாதிரி அரசு ஆசிரியர்கள், அரசு பள்ளிக்கூடங்களில் உள்ள ஆசிரியர்கள், விஏஓக்கள், இது மாதிரியான அரசு அதிகாரிகளை வைத்து கொண்டு தான் இந்த பிஎல்ஓ வந்து நியமிக்கிறாங்க. இதுக்கு எந்த அளவுக்கு இப்போ எஸ்ஐஆர் சம்மந்தமான விஷயங்களில் அரசு நியமிச்சிருக்காங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு பூத் வாரியாக போட்டு அதில் வந்து வெப்சைட்டில் அழகாக தெளிவாக என்ன பண்ணுறாங்கன்னா போட்டிருக்காங்க. இப்போ எனக்கு வந்து எந்த பூத்து அப்படின்னு எனக்கு தெரிந்தால் அந்த வெப்சைட்டில் போய் அந்த பிஎல்ஓ ஆஃபீஸர் யாருன்றதை நம்ம பார்த்து அவங்க நம்பரையும் எடுத்து என்ன பண்ணலாம், பேசலாம். ஆனால் என்னன்னா இதில் வந்து நம்மளுக்கு நம்ம மக்கள் பொதுவாக நம்ம சமுதாய மக்கள் இதில் வந்து ஒரு தெளிவாக இருக்க மாட்டாங்க. இந்த அளவுக்கு வெப்சைட்டில் போய் பார்த்து நம்ம பூத் லெவல் ஆஃபீஸர் யார், வரலைன்னா என்ன செய்யறது, அவங்கள்ட்ட ஃபோன் போட்டு வந்தீங்களா வரலையான்னு கேட்போன்ற நிலைகள்லாம் இருக்காது பொதுவாக. அப்போ அப்படி வந்து தெரியக்கூடியவர்களாக இருந்தால், விபரம் உள்ளவர்கள்
இதை வந்து அந்த வெப்சைட்ல வந்து நம்ம ஜமாத்துடைய அதிகாரப்பூர்வ முகநூலில் கூட போட்டிருக்கிறோம். அது சுற்றறிக்கைகள்லாம் அதை பகிர்ந்துருக்கிறோம். அந்த வெப்சைட்ல போய் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த பூத் லெவல் ஆபீசர் யாருன்றத நம்ம தொடர்பு கொண்டு பேசிடலாம். ஆனால் அதே மாதிரி 3 முறை வரணும்னு சொல்லி நியமிச்சிருக்கிறாங்க. ஒரு முறை வராங்க, வீட்டுக்கு வராங்க, இல்லை 2வது முறை வரணும், அப்பவும் இல்லை 3வது முறை வரணும், இப்படி 3 முறை வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ 3 முறை வந்தாங்களா வரலையா என்பதை ஒருத்தவங்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, நம்மளுக்கு தெரியாது. அதே நேரத்தில் அவங்க வந்தாங்களா வரலையான்னு தொடர்பு கொள்றதுக்கு நமக்கு முடியல அப்படின்னு சொன்னா கட்சி சார்பா எந்த கட்சியா இருந்தாலும் அந்த கட்சி சார்பா ஏடிஎம்கேலையும் போட்டிருக்கிறாங்க, டிஎம்கேலையும் போட்டிருக்காங்க. இப்போ டிஎம்கேல ஆளக்கூடிய ஆட்சியாளர்களா டிஎம்கே இருக்கிறதுனால இதை எதிர்க்கவும் செய்யறதுனால இதை முறையா நடைமுறைப்படுத்தணுன்றதுல டிஎம்கே வந்து குறிக்கோளா இருக்கிறாங்க. அதுல அவங்க பிஎல்ஏன்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க, அதாவது பூத் லெவல் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அவங்க யார் போட்டிருப்பாங்கன்னு சொன்னா உங்களுடைய பகுதிகளில் இருக்கக்கூடிய கவுன்சிலரு, அங்க இருக்கக்கூடிய வட்ட செயலாளர்கள், இதை மாதிரியான நபர்களை கொண்டுதான் என்ன பண்றாங்க, பூத் லெவல் ஏஜென்ட்னு போட்டிருக்காங்க. அவங்கள நீங்க தொடர்பு கொள்ளலாம். வரலையே, வந்தாங்களா வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்க வந்திருந்தாங்க நீங்க இல்லை அப்படின்னு சொன்னா கூட அவங்களே என்ன பண்ணுவாங்க, எதற்கு உதவியா கூட இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் நீங்க கேட்டு முறையிட்டு நீங்க ஃபார்மை கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி அந்த ஃபார்மை நீங்க வந்து அதை ஃபில் பண்ணி கொடுத்துடலாம். இது இலகுவான ஒன்று தான். அதுல நம்ம வந்து பதட்டப்பட வேண்டியது இல்லை. அப்போ அந்த 2 வகையில இருக்கு. கட்சி சார்பாக வந்து பிஎல்ஏன்னு சொல்லி பூத் லெவல் ஏஜென்ட்னு போட்டிருக்காங்க, அரசு சார்பா பிஎல்ஓ பூத் லெவல் ஆபீசர் போட்டிருக்காங்க. பிஎல்ஏ அப்படின்றது உங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள்ல இருக்கக்கூடிய கட்சியிலேயே நீங்க கேட்டீங்கனாலே சொல்லிடுவாங்க, யார் உங்களுக்கு அங்க கவுன்சிலர், வார்டு மெம்பரா இருக்காங்களோ கவுன்சிலரா இருக்காங்களோ அவங்கள்ட்ட போய் தொடர்பு கொண்டா அவங்க வந்து அவங்க உதவி செஞ்சிருவாங்க. அதே மாதிரி பிஎல்ஓக்குள்ள நீங்க வெப்சைட்ல தேடி எடுத்துக்கலாம். இப்படி இலகுவான வகையில நீங்க அதை தொடர்பு கொள்றதுக்குண்டான வகை தான் இருக்கு, பயப்பட வேண்டியது இல்லை. இப்ப இந்த பூத் லெவல் விஷயங்கள வந்து கொஞ்சம் இலகுவா வச்சிருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தெரியுது. அதுல கட்சிகளும் அதை வந்து இலகுபடுத்தி வச்சிருக்கிறாங்க. ஆனா என்ன ஒரு கொஞ்சம் கடுமையா தெரியுதுன்னா, இதற்கு முன்பாக இப்ப நடக்கக்கூடிய எஸ்ஐஆருக்கு முன்பாக 2002, 2005 ஒரு எஸ்ஐஆர் நடந்ததாகவும் அதுல உங்களுடைய எபிக் நம்பர் இருந்தால் போதுமானது அப்படின்றாங்க. அப்ப எபிக் நம்பர் இல்லை அப்படின்னு சொன்னா அதுக்குண்டான விஷயங்களை எப்படி மக்கள் வந்து அதை கண்டுபிடிக்கிறது, அதை எப்படி அணுகிறது? அதாவது இப்ப நம்ம இந்த ஃபார்ம் வந்து வீடு வீடா வந்து கொண்டாந்து கொடுத்துருவாங்க. இதான் இந்த ஃபார்முடைய மாடல். இந்த ஃபார்ம் கொடுத்துட்டாங்கனாக்கா இதுல நம்மளுடைய சாதாரணமான விவரங்களை வந்து மேல் காலத்துல வந்து கேட்டிருக்காங்க. 2வது உள்ள காலத்துல வந்து 2002, 2005 நம்முடைய பேர் வந்து கடைசியா நடந்த எஸ்ஐஆர்ல இருந்துச்சுன்னு சொன்னா அதை நம்ம மென்ஷன் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னாக்கா நம்ம அதை வந்து மென்ஷன் பண்ண வேண்டியது இல்லை. ஆனா அதே சமயம் நம்முடைய பேரண்ட்ஸோடைய பெற்றோர்களுடைய அவங்க ஓட்டு போட்டிருப்பாங்கல்ல, அவங்களுடைய பேரு அந்த விவரங்களை வந்து நாம அதுல கண்டிப்பா வந்து குறிப்பிடணும். அப்படி குறிப்பிட்டுட்டு நம்ம அவங்க என்ன உறவு நமக்கு அப்படிங்கிற விவரத்தையும் சேர்த்து நம்ம மென்ஷன் பண்ணோம்னு சொன்னா அதை அவங்க வந்து கணக்குல வந்து எடுத்துக்குவாங்க. இப்ப அதை தேடி எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறதுல வந்து பாமர மக்களுக்கு வந்து அது ரொம்ப சிரமமான விஷயம். அதுக்காக தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா, நம்முடைய ஜமாத் சார்பாக இப்போ பூத் ஏஜென்ட்டும் அதுக்குண்டான ஹெல்ப் வந்து பண்றாங்க. தமிழ்நாடு தவி ஜமாத்துடைய அந்தந்த கிளைகளை வந்து மக்களை அணுகுனாங்கன்னு சொன்னா அவங்க பேரை சொன்னா அதை சர்ச் பண்ணி 2002, 2005 இப்ப உங்களுடைய அப்பா பேர் என்ன, அப்துல் அஜீஸ் உடைய பேர் வந்து அந்த வாக்காளர் பட்டியல 2002, 2005 எங்க இருக்குங்கிறத தேடி எடுத்து அவங்களுடைய பகுதி என்ன அப்படிங்கறதெல்லாம் பார்த்து ஒட்டுமொத்தமா அவங்க குடும்பத்தாரெல்லாம் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்ற விவரத்தை சர்ச் பண்ணி எடுக்க முடியும். அதுக்கான விவரங்களை நாம வந்து லிங்க்ல வந்து போடுறோம். நீ ஸ்கிரீன்ல கூட அதை வந்து நீங்க பாத்துக்கலாம். இந்த இணையதளத்தின் வாயிலாக உள்ளக்க போய் சர்ச் பண்ணுவதன் வாயிலாக நம்முடைய எபிக் நம்பர் என்னங்கிறத தெரிந்து கொள்ள முடியும். அதை நாம அந்த விவரங்களை வந்து ரொம்ப இலகுவான முறையில் வந்து குறிப்பிடலாம். அப்படி விவரங்கள் தெரியாம தவறான முறையில் அந்த ஃபார்மை வந்து ஃபில்அப் பண்றதுக்கு பதிலா அது தெரிந்து அதை உறுதிப்படுத்தி கொண்டு அதை வந்து சம்பந்தப்பட்ட மக்கள் வந்து அதை கவனமாக வந்து செய்யணுங்கிறத இந்த தருணத்துல நம்ம சொல்லிக்கிறோம். மக்கள்கிட்ட இப்போ ஒரு பெரிய ஒரு ஐயம் எதுன்னா, இங்க லோக்கல்ல இருக்கிறவங்க பிஎல்ஓ அதிகாரி 3 தடவை வராங்களோ வரலையோ அவங்கள சந்திக்கிறது போறது வர்றதுன்னு செஞ்சிட முடியும், அதுக்கு கூட எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எங்களுடைய உறவினர்கள்லாம் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அவர்கள் வர முடியாத, அவங்க இல்லாமல் நாங்கள் எப்படி அந்த வாக்குரிமை பெறுவதுன்ற ஒரு ஐயப்பாடில் இருக்கிறாங்க. அது குறித்து மக்களுக்கு ஒரு விளக்கம் தேவைப்படுது. ஆமாம், இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்க இஸ்லாமியர்கள்
பெரும்பான்மையானவர்கள் வந்து வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடியவங்க தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய வாக்குரிமையை தக்க வைப்பதுங்கிறது மிக மிக முக்கியமானது. அதுவும் இந்த நேரத்தில் பீகாரில் நடந்தது போல நடந்துருவாங்கிற ஒரு அச்சம் இஸ்லாமிய குடும்பங்களில் இருக்குது. இதில் அச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ பிஎல்ஓ அதிகாரி நம்முடைய வீட்டுக்கு வர்றப்போ யார் வீட்டில் இருக்காங்களோ அவங்க தான் பொறுப்பாளர். அவங்க வர்றப்போ இப்போ அவங்க யாருக்கு ஏற்கனவே ஓட்டு இருக்கோ அந்த ஓட்டு உள்ள அந்த ஃபார்மை கொடுப்பாங்க. அந்த ஃபார்மில் வந்து முதல் கட்ட ஃபார்மில் வந்து அவங்க வந்து முதல்ல அவங்களுடைய பேர் இருக்கும் போது, ரெண்டாவது வந்து 2002 நடந்த எஸ்ஐஆரில் அவங்களுடைய பேர் இருக்கா அப்படின்னா அதில் பதிவு செய்ய போகிறாங்க. ரெண்டாவது காலத்தில் வந்து அவங்களுடைய பெற்றோரோ அல்லது வந்து பெற்றோர் அவருடைய உறவினர் சார்ந்த மனைவியோ இருந்தாங்கன்னா அதில் பதிவு பண்ணணும்னு இருக்குது. இதை பதிவு பண்ணி அவங்க கொடுத்துட்டாலே போதுமானது. இதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகாரிகள் வந்து அங்கீகாரம் பண்ணிக்கிறாங்க. இந்த ஃபார்ம் என்ன அப்படின்னாக்க இந்த பிஎல்ஓ வாங்கி இஆர்ஓக்கு ஃபார்வேர்ட் பண்ணுறாரு. அந்த இஆர்ஓ என்ன செய்கிறாரு அப்படின்னாக்க அதை வந்து ஒரு ஸ்கேனிங் பண்ணுறாங்க. ஒரு மாதத்துக்குள்ளே என்ன செய்கிறாங்கன்னா ஸ்கேனிங் பண்ணி அதில் அவங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மட்டும்தான் என்ன செய்கிறாங்கன்னா விளக்கம் கேட்குறாங்க. சம்மந்தப்பட்ட நபர்கிட்ட உங்களுடைய நீங்கள் கொடுத்த தகவல் முரண்பாடாக இருக்கே, அல்லது வந்து 2002 நடந்த எஸ்ஐஆரில் உங்களுடைய குடும்ப உறுப்பினருடைய பேர் கணவரோ அல்லது உங்களுடைய பெற்றோர் பேரோ இல்லையே அப்படின்னா சந்தேகம் எழுப்புறாங்க. நீங்கள் வேறு ஆதாரங்கள் கொடுக்கணுங்கிறாங்க. அப்போ ஆதாரங்கள்ங்கிற ஒரு 12 வகையான ஆதாரங்கள் சொல்கிறாங்க. அந்த ஆதாரங்களை அவங்களுக்கு கொடுத்துட்டாலே அது போதுமானதாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இது ஒரு விஷயம். இதில் வந்து வெளிநாட்டவர்களுக்கு யார் ஆர்த்தரைஸ்டுனா, யார் அந்த குடும்பத்தில் இருக்கிறாங்களோ அவங்க தான் ஆர்த்தரைஸ்டு. அவங்க வந்து அந்த உறுதிமொழி சான்று விண்ணப்பத்தோட உறுதிமொழி சான்று ஒன்று கொடுக்குறாங்க. நான் கொடுக்கக்கூடிய தகவல் உண்மையானது தான் அப்படின்னு அவங்க அந்த உறுதிமொழி சான்று கொடுத்தாங்கன்னா, இவங்க எந்த ஃபார்மை கொடுக்குறாங்களோ, ஒரு குடும்பத்தில் 3 பேர் இருக்கிறாங்க, அதில் 2 பேர் வெளிநாட்டில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கான அந்த அங்கீகாரத்தை இவர்கள் ஏற்றுக்கொண்டு உறுதிமொழி கொடுக்குறாங்க. அதனால வந்து வெளிநாட்டு வாக்காளர்களை வந்து நீக்கப்படுவார்கள்னோ அல்லது வந்து வெளிநாட்டு வாக்காளர்களுடைய உரிமை பறிக்கப்படுமேங்கிற அச்சப்பட வேண்டியது இல்லை. நம்மள்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கிறதோ அந்த ஆதாரத்தை கொடுக்க வேண்டியதுதான். முதல் முறை வரும்போது அவங்க எந்த ஆதாரமும் கேட்பதில்லை அப்படிங்கிற தகவல் தான் இதுவரைக்கும் வந்திருக்கிறது. எப்போ ஆதாரம் அவங்களுக்கு சந்தேகம்னு வருகிறது என்றால் ஸ்கேனிங் பண்ண பிறகு அதுல வந்து அவங்க அந்த குடும்ப உறுப்பினர்களை சந்தேகம் வந்து இவர் வெளிநாட்டிலேயே தங்கிட்டாரா இல்லை வெளிநாட்டு குடியுரிமையை வாங்கிட்டாருங்கிற அந்த ஏதாவது சந்தேகம் வந்ததுன்னா மட்டும்தான் அதிகாரிகள் வந்து கேள்வி எழுப்புறாங்க. அந்த நேரத்தில் நம்ம அதுக்கு தெளிவான ஆதாரங்கள் கொடுத்தா போதுமானது. இது இந்த வரைவாளர் பட்டியலில் நம்முடைய பெயர் வந்ததுன்னா இந்த அச்சப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. வெளிநாட்டில் இருக்கிறாங்க, நம்முடைய கணவர் பேர் அதில் வந்துருச்சு அப்படின்னா அச்சப்பட வேண்டியது இல்லை. அங்கே இல்லை அப்படிங்கிற ஒரு தகவல் வரும் பொழுதுதான் இவர்கள் அங்கே உள்ள அதிகாரிகளை சந்திக்கணும். இஆர்ஓ அதிகாரியை தான் பார்த்து அவரை தான் பார்த்து என்னுடைய கணவர் அங்கே இருக்கிறார், அவர் இங்கே இருந்ததுக்கான ஆதாரங்கள் அப்படிங்கிற அந்த 12 வகையான ஆதாரங்களை ஒன்றை வந்து அவர் சமர்ப்பித்தாலே போதுமானதாக இருக்கும். இப்போ மக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய ஒரு சந்தேகம் இருக்குங்க. என்ன அப்படின்னா 2002 2005 எஸ்ஐஆரில் பேர் இல்லை, பெற்றோர் பேர் இல்லை, தான் பேரும் இல்லை அப்படின்னா என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு பெரிய அச்ச உணர்வு இருக்கு. இந்த அச்ச உணர்வு எப்படி போக்கணும்? அதாவது இந்த எஸ்ஐஆர் வந்து பீகார்ல நடந்த போது நடந்த அளவுக்கான ஒரு பாதிப்புகள் தமிழகத்துல நடக்காது என்ற அளவுக்கு தமிழகத்துடைய அதிகாரிகளுடைய செயல்பாடுகள் இப்போ இருக்கு. நம்ம ஒவ்வொரு பகுதிகளில் உள்ள பிஎல்ஓ ஆபீசர்களை தொடர்பு கொண்டு பேசும்போதும் அவங்க நல்ல ஒரு ஆதரவாக பேசுறதும் பீகாரில் நடந்த அளவுக்கான ஒரு பாதிப்புகள் நம்ம சந்திக்க மாட்டோம் அப்படின்றது தான் இங்கே உள்ள யதார்த்தமான ஒரு நிலை. பீகாரில் தேர்தல் ஆணையம் இருந்த நிலையிலே இங்கே தமிழகத்தில் இல்லை. பீகாரில் யாரிடத்துலெல்லாம் எஸ்ஐஆரில் உள்ள அந்த ஆவணங்களில் அவர்களுடைய பெயர் இருந்தால் கூட 11 ஆவணங்களில் ஒரு ஆவணம் கட்டாயம் தரணும் அப்படின்ற ஒரு நிலை இருந்தது. ஆனால் இப்போ தமிழகத்தில் அந்த நிலை மாறி யாரெல்லாம் கடந்த காலங்களில் 2002 2005 எஸ்ஐஆரில் வந்து யாருடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறதோ அவர்கள் ஆவணங்கள் தர தேவையில்லை என்ற ஒரு நிலைப்பாடை இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மக்களுக்கு ரொம்ப ஒரு ஆதரவான ஒரு நிலையில போயிட்டு இருக்கிறாங்கன்றத இப்போ நடக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகள் நமக்கு தெரிவிக்குது. அப்போ தமிழகத்துல வந்து இப்போ பிஎல்ஓ ஆபீசர்கள் வராங்க. 2002 2005 ரெண்டுத்துலயுமே வந்து பெற்றோர் பேரும் இல்லை, நம்ம பேரும் இல்லைன்னு சொன்னா இப்போ உள்ள ரூல் அடிப்படையில 1987க்கு முன்னாடி உள்ளவங்க ஒருத்தருடைய ஐடி ப்ரூஃப் மட்டும் கொடுத்து அவங்க வாக்காளர் ஆகலாம். 1987 2004 வரைக்கும் உள்ளவங்க தன்னுடைய ஐடியை கொடுக்கணும். அதாவது 11 ஆவணங்களை ஒன்று கொடுக்கணும், பெற்றோர்களுடைய ஆவணம் ஒன்று கொடுக்கணும். இதுவும் இப்போ தமிழகத்தில் இல்லை. 2002 2005
அந்த வாக்காளர் பட்டியலில் வந்துட்டாங்கன்னா அது தப்பிச்சிருவாங்க. இப்போ பிஎல்ஓ அதிகாரிகள் வீட்டுக்கு வரும்போது என்ன இப்போ தகவல் தர முடியுமோ அந்த தகவல்களை கொடுத்துட்டோம்னு சொன்னா அடுத்து வெரிஃபிகேஷன் ஒன்று இருக்கு. அடுத்து நம்முடைய ஒவ்வொரு கோரிக்கைகளையும் நம்ம வைத்து அரசுகிட்ட நம்ம கேட்கறது இருக்கு, அவங்க வந்து நம்மளை கேட்கறது அணுகிறதெல்லாம் அடுத்த கட்டங்கள் ஒன்று இருக்கு. நம்ம என்ன செய்யணும்னா நம்முடைய 11 ஆவணங்கள்ல ஒரு ஆவணம் தயார் பண்ணி வைக்கணும். நம்முடைய பெற்றோருடைய 11 ஆவணங்கள்ல ஒரு ஆவணமும் தாய் தந்தை 2 பேருடைய ஆவணமும் நம்ம தயார் பண்ணி வைக்கணும். அவர்கள் கேட்டிருக்கிறதுல எது நமக்கு வாய்ப்பு இருக்கிறதோ அதை நம்ம இப்பவே தயார் பண்ணிடணும். அதுல அவங்க கேட்டிருக்கிறதுல பர்த் சர்டிஃபிகேட் கேட்கறாங்க, பிறப்பு சான்றிதழ். அது இப்போ இந்த 2004க்கு பிறகு உள்ளவர்களுக்கு இலகுவாக உள்ளதுதான், எல்லாருமே அந்த பர்த் சர்டிஃபிகேட் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி பாஸ்போர்ட் கேட்கிறாங்க. இஸ்லாமிய சமுதாயத்தில் ஆண்கள் அதிகமாக பாஸ்போர்ட் வச்சிருப்போம், பெண்கள் கிட்ட அது இருக்காது. அந்த மாதிரி பாஸ்போர்ட் எடுத்து வைக்கலாம். அப்புறம் வந்து ஜாதி சான்றிதழ், இதுவும் நம்ம சமூகத்துல பல தேவைகளுக்காக நம்ம வாங்கி வைத்திருப்போம். அந்த ஜாதி சான்றிதழ் அதை நம்ம பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் நிரந்தர இருப்பிட சான்றிதழ் அது ஒன்று கேட்டிருக்கிறாங்க, அதுவும் நம்ம இப்போ வாங்கக்கூடிய அளவுக்கான ஒரு சூழல் இருக்கு. இந்த மாதிரி ஆவணங்கள் எதை நம்ம தயார் பண்ண முடியுமோ அந்த ஆவணங்களை உடனடியாக நம்ம தயார் பண்ணிட்டோம் சொன்னா இது இலகுவாக நம்ம போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இன்னும் இது கோர்ட்ல வந்து இந்த கேஸ் நடைமுறையில இருக்கு. அடுத்த ஆதாரம் இங்க நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் வந்ததுன்னா நம்ம இப்ப விண்ணப்பித்து விட்டோம் என்று சொன்னால் அடுத்து அவர்கள் கேட்கக்கூடிய அந்த பதிலுக்கு சொல்றது, நம்முடைய ஆவணங்களை கொடுக்கறது ரொம்ப இலகுவாக முடியக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். நம்ம பீகார்ல நடந்த அளவுக்கான ஒரு அச்சம் இங்க பட தேவையில்லை. அதே நேரத்துல ஒரு பொடுபோக்கு இருந்துடக்கூடாது, ஒரு அசால்ட்னஸ் வந்து நம்ம சமுதாயத்துல இருக்கு. அது இல்லாமல் ஆவணங்களை தயார் பண்றது, பிஎல்ஓ அதிகாரிகள் கிட்ட அதை கொடுக்கறது, என்னென்ன தேவையோ அதற்கான தயாரிப்புகளை செய்யறது அப்படின்ற அந்த பணிகள்ல நம்ம ஈடுபடணும். இப்போ பிஎல்ஓ அதிகாரிகள் வர்றாங்க இல்லையா, வரக்கூடிய நேரத்துல இப்போ வீட்டில் வந்து முகவரி மாறி இருக்கலாம். ஏற்கனவே இப்போ பார்த்தீங்கன்னா சில மக்களுடைய நிலை என்னன்னா வாடகைக்கு இருப்பாங்க, நிறைய பேர் எல்லாத்துலேயுமே சொந்த வீடு இருக்காது, மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஆரம்பத்தில் அவங்க ஒரு முகவரியில் இருந்திருப்பாங்க. அப்படி அந்த முகவரி தான் இப்போ வந்து வருமா, இல்லை முகவரி எந்த அளவுக்கு எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்க, தேடி எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்களா? அதே மாதிரி அதுக்கு இந்த ஃபார்ம்லாம் சொல்கிறாங்க, ஃபார்ம் 6, ஃபார்ம் 7, ஃபார்ம் 8, இந்த மாதிரியான விஷயத்துக்கு மக்களுக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்தினா நல்லா இருக்கும். அதாவது இந்த முகவரி வந்து மாறி இருந்தாக்கா என்ன செய்யறதுங்கிற கேள்வி பரவலா மக்கள்கிட்ட வந்து அந்த கேள்வி இருக்கு. அது ஒரு பெரிய அச்சப்பட வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. நீங்க கடைசியா எந்த வாக்குச்சாவடியில இருந்து நீங்க ஓட்டு போட்டீங்களோ அதுல என்ன முகவரி இருக்குதோ அந்த முகவரியை வச்சுக்கிட்டு தான் அது மேலேயே என்ன செய்யறாங்கன்னா, இங்க பாருங்களேன், இதுல வந்து உங்களுடைய பழைய டீட்டெயில தான் இதுல வந்து மென்ஷன் பண்ணி கொண்டு வராங்க. எந்த வீட்டு அட்ரஸ்ல இருந்தீங்களோ அந்த கடைசியா போட்ட வாக்காளர் அடையாள அட்டையத்தான் அதோட விவரங்களை வந்து குறிப்பிட்டு கொண்டு வராங்க. அதனால அந்த வீட்டுக்கு தான் அது வந்து வரும். அது உங்களுக்கு இப்ப கரண்ட்ல இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த கார்டு. அந்த கார்டை வந்து மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு அங்க பிஎல்ஓ ஆபீசர்ஸ் வந்து வராங்களா அப்படிங்கிறத கண்டறிஞ்சு அவங்க வந்து அந்த ஃபார்மை வந்து வாங்கிக்கணும். அந்த மாதிரி இருந்தா கூட நம்ம அந்த வெப்சைட்ல போய் கூட பிஎல்ஓ ஆபீசரை கண்டுபிடிச்சு, ஆமா, அந்த விவரத்தை நம்ம போன கேள்வியில விரிவா வந்து சொல்லியிருக்கோம். பிஎல்ஓடைய நம்பரை எடுத்து கான்டாக்ட் பண்ணி சார் நாங்கள் வந்திருக்கோம்னு சொல்லி இந்த ஃபார்மை வந்து வாங்கிக்கலாம். வாங்கி நீங்கள் ஃபில்அப் பண்ணீங்கன்னாக்கா போதுமானது. அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா புதிய வாக்காளர்களை ஃபார்ம் 6 அப்படிங்கிறது இப்போ நம்ம வீடுகளில் வந்து 18 வயது நம்ம பிள்ளைங்களுக்கு பூர்த்தி ஆயிருக்குன்னு சொன்னால் அவங்க ஃபார்ம் 6 ஃபில்அப் பண்ணி வந்து கொடுக்கணும். அதே மாதிரி ஃபார்ம் 7 அப்படிங்கிறது வந்து நீக்கம், யாராவது வீட்டில் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க இறந்து போயிட்டாங்கன்றதை வந்து நம்ம டெத் சர்டிஃபிகேட் இருந்தால் இணைச்சு கொடுக்கலாம். இல்லை டெத் சர்டிஃபிகேட் இப்போதைக்கு கையில் இல்லைன்னு சொன்னால் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற தகவலை மட்டும் பொதுமக்கள் வந்து அதை ஃபில்அப் பண்ணி கொடுத்துடலாம். அது ஃபார்ம் 7க்கு உள்ளது. ஃபார்ம் 8ங்கிறது வந்து நிரந்தரமா ஒருத்தர் இங்க இருந்து திருச்சிக்கு போயிட்டாரு, மதுரைக்கு போயிட்டாரு, இங்கிருந்து ஷிஃப்ட் ஆகியே போயிட்டாரு, அவர் ஆளே புலம்பெயர்ந்ததுங்கிறது வந்து ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போனவங்களும் புலம்பெயர்ந்தவங்கன்னு சொல்லுவாங்க. ஒரே ஸ்டேட்டுக்குள்ளேயே வந்து இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா முகவரி மாற்றம் தான் அது. அதுக்கு என்ன செய்யலாம்னாக்கா நம்ம ஃபார்ம் 8 வாங்கி அதற்கான அட்ரஸை வந்து முறைப்படி வந்து நாங்கள் இந்த அட்ரஸ்க்கு மாறி இருக்கோம் அப்படிங்கிற தகவலை வந்து ஃபார்ம் 8ல வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு கால் அந்த வரைவு வாக்காளர் பட்டியல்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. வரல அப்படின்னு சொன்னா வரைவு வாக்காளர் பட்டியலுக்கு பின்னாடி என்ன செய்வாங்கன்னா முகவரி மாற்றத்துக்கான விஷயங்கள் எல்லாம் பரிசீலிச்சு புதிய வாக்காளர்களையும் அட்ரஸ் முகவரி மாறியவர்களையும் ஜனவரி 9க்கு பின்னாடி வரக்கூடிய பட்டியல்கள்ல தான் அவங்க வெளியிடுவதாக, 2வது திருத்த பட்டியல்ல நமக்கு அதை முழு விவரத்தோட வந்து வெளியிடுவாங்க. இதை வந்து பொதுமக்கள் வந்து இந்த டைப் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். பரவாயில்ல. இன்னொரு கேள்வி என்ன வைக்கிறாங்கன்னாக்கா, இப்போ கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய ஒரு மக்களை கவனிச்சு தான் நம்ம அந்த கருத்தை உங்கள்கிட்ட வைக்கிறோம். எபிக் நம்பர் அப்படின்றாங்கல்ல, அப்படின்னா என்ன? அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா
பிஎல்ஓ வந்து ஃபார்மை வந்து கொடுக்கறதுக்கான சில வழிமுறைகள்லாம் சொல்லியிருக்கீங்க நீங்க. ஆனா சப்போஸ் பிஎல்ஓ வந்து அன்னைக்கு வாங்க முடியாத சூழல் இருந்தா அதுக்கான மாற்று வழிகள் எதுவும் இருக்குதா? இருக்கு. அதான் அதையும் இலகுபடுத்தி இருக்கிறாங்க. என்னன்னா இப்ப எபிக் நம்பர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, இது வரைக்கும் நம்ம எபிக் நம்பர்ன்றதையே பொதுவா மக்கள் வந்து அதிகமா அதை கேள்விப்பட்டு மாட்டாங்க. இப்போ ஓட்டர் ஐடி ஒண்ணு இருக்கு இல்லையா, ஓட்டர் ஐடியில ஆரம்பத்துல நீங்க பழைய கார்டுலாம் பாத்தீங்கன்னா TN/06 பார் அப்படின்னு இப்படி ஆரம்பிக்கும். அதுதான் எபிக் நம்பர். இடையில வந்து ஒரு நம்பர் வந்தது, அதுல வந்து KY இப்படின்னு வரும். இப்ப சமீபத்துல உள்ள வந்து பாத்தீங்கன்னா RDO0607 இப்படின்னு நம்பர் ஆரம்பிக்குது. இப்படி ஒவ்வொன்றும் ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சீரியல் நம்பர்ல RDOன்னு வரும், KYன்னு வரும், TN பழசு ஆரம்பத்துல கொடுத்தது இப்படி வரும். இதுதான் எபிக் நம்பர்ன்றது. அதுல பார்த்தாலே தெரியும் அந்த நம்பர் அதுதான் நம்பராகவே இருக்கும். மற்றபடி பொதுவாக நம்பர் அதிகமா இருக்காது. அதுதான் எபிக் நம்பர். இந்த எபிக் நம்பரை வந்து நம்ம அந்த குறிப்பிடக்கூடிய நேரத்துல ஃபார்ம் கொடுப்பாங்க இல்லையா, ஃபார்ம் கொடுக்குறது நம்ம ஃபார்ம் வரக்கூடியதையும் பொதுவாக என்ன கவனிக்கணும்னு சொன்னா, அந்த ஃபார்ம் ஒரு ஃபார்ம் தான், ஒரு நபருக்கு வரக்கூடியது ஒரு ஃபார்ம். ஏன்னா நம்மளுடைய ஓட்டர் ஐடியை வைத்து தான் அந்த ஃபார்மை ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறோம். இல்ல 2 ஃபார்ம் தரதாவும் ஒரு கருத்து வருது, அது என்ன? அந்த 2 ஃபார்ம்ல வந்து அவங்க பிஎல்ஓக்கு வரக்கூடியது. அந்த ஃபார்ம் வந்து நம்ம பிஎல்ஓ ஆஃபீஸர் கொடுக்குறாங்கல்ல, ஃபார்ம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு 2 ஃபார்மா வரும். அந்த 2 ஃபார்ம்ல வந்து ஒன்னு ஃபில் பண்ணி அவங்களுக்கு ஒன்று கொடுக்கறது, ஒன்று ஃபில் பண்ணி நம்ம ஒன்று எடுத்து வச்சுக்கிறது. இந்த 2 ஃபார்ம்ல எடுத்த உடனே நம்ம வந்து ஃபார்மை அவசரமா ஃபில் பண்ணி கொடுக்கணுன்றத நீங்க இது பண்ணக்கூடாது. ஏன்னா அது வந்து ஒரு ஃபார்ம் தான் நம்மளுக்கு, அந்த ஒன்று தான் நம்மளுக்கு உண்டானது. ஏன்னா நம்ம ஓட்டர் ஐடியை வைத்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கறது தான். நம்ம வந்து ஜெராக்ஸ் எடுத்து வேற ஃபார்ம் வந்து தப்பா எழுதிட்டோம் அதனால இன்னொரு ஃபார்ம் கொடுத்துக்கலாம் அப்படி கொடுக்க முடியாது. அப்போ நம்ம வந்து ஏன்னா இது வந்து புதுசா நம்மளுக்கு இருக்கிறதுனால இது ஒரு ஜெராக்ஸ் 2-3 ஜெராக்ஸ் எடுத்து கூட ஒரு நல்லா எழுதி பார்த்து கரெக்டா அதுல உள்ள விஷயங்களை கரெக்டா எழுதி கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு ஓகேன்னு சொன்னா அதுக்கப்புறம் ஒரிஜினல்ல எழுதி கொடுக்கணும். இப்படி எழுதி கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து எந்த ஒரு சிக்கலும் இல்லாம போயிடும். அப்போ ஃபார்ம் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகிடாது. அப்ப அப்படி ஃபார்ம் வேஸ்ட் ஆகாத அளவுக்கு பாத்துக்கிறது தான் அந்த எபிக் நம்பர்ல கரெக்டா எழுதணும். அப்ப எபிக் நம்பரை கரெக்டா எழுதி அவங்கள்ட்ட ஆபீசர்கள்ட்ட நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அது வந்து நம்மளுக்கு போதுமானதாகவே இருக்கும். ஃபார்ம் கிடைக்கல, இப்போ வந்து பிஎல்ஓ ஆஃபீஸர் வந்து வராங்க, இது நம்மளுக்கு ஃபார்ம் கிடைக்கல, இதுல நீங்க வந்து உங்களுக்கு வந்து நாலேஜ் இருந்தால் அதை வெப்சைட்ல போய் நீங்க பாக்குறது இந்த மாதிரியான விஷயங்களை கவனிக்கக்கூடிய நபர்களாக இருந்தா நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா அந்த வெப்சைட்ல தமிழ்நாடு எலக்ட்ரோட் அந்த வெப்சைட்ல போய் உங்களுடைய ஃபார்மை டவுன்லோட் பண்ணி ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்க திரும்ப ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிக்கிட்டு அதுக்குண்டான வழிமுறைகளையும் கொடுத்துருக்குறாங்க. அதனால கொஞ்சம் இலகுவான ஒரு நிலையில் தான் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா இது வந்து கொஞ்சம் விபரம் தெரிந்தவர்களுக்காக இலகுவா இருக்கும், விபரம் இல்லாதவர்களுக்கு கொஞ்சம் கடுமையா இருக்கும். அதுல வந்து நம்ம அங்க இருக்கக்கூடிய பிஎல்ஏகள்கிட்ட கேட்டுக்கலாம், பிஎல்ஓ ஆபீசர்கள்ட்ட கேட்டுக்கலாம், சமுதாய அமைப்புகள்கிட்டையும் கேட்டு இது என்ன செய்யறது என்ன வழிமுறையோடு நம்ம கேட்டு செஞ்சிட்டோம்னா நம்ம இதை அழகான முறையில ஃபில்அப் பண்ணாம மட்டும் இருந்துடக்கூடாது போல. ஃபில்அப் பண்ணாம இருக்கக்கூடாது. இன்னொன்னு இதுல நம்ம சமுதாய மக்கள்கிட்ட பொதுவாகவே இந்த நீங்க ஓட்டு போடும்போது பாத்தீங்கன்னா இந்த தொகுதியில 60% ஓட்டு பதிவாயிருக்கு, இந்த தொகுதியில 80% ஓட்டு பதிவாயிருக்குன்னு சில சதவீதமே பாத்தீங்கன்னா 60, 40, 30 இப்படி இருக்கும் பாத்தீங்களா. அப்ப 60%, 40% பேர் ஓட்டு போடல. ஆமா, 80% 20% ஓட்டு போடல. அப்ப இந்த மக்களுடைய மனநிலை என்னன்னா யாருக்கு ஓட்டு போட்டு என்னங்க பலன், என்னதான் என்ன செய்யறான் இப்படின்னு இருப்பாங்க. இப்போ ஓட்டு போடுறதுல பலவீனமா இருந்து இதுக்கு முன்னாடி இருந்த நிலைகள்லாம் இப்ப இருக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு அவன் வந்து இந்த எஸ்ஏஆர்ன்றதே என்ஆர்சியை தான் மறைமுகமா புறவாசல் வழியா கொண்டு வரும்போது இன்னைக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி ஓட்டு போடாம இதை வந்து ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்காம கார்டை சரியா வாங்காம விட்டுட்டோம்னா அடுத்து நம்ம தலைமுறைக்கே இது பெரிய பாதிப்பா கூட அமைஞ்சிடலாம். அப்ப இதுல நம்ம சமுதாய மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்து இதை எதிர்கொள்வது இதுதான் போராட்ட வடிவமே. இது போராட்ட வடிவம் என்னன்னா நம்ம உரிமையை பெறுவதற்கு வெள்ளையர்கள்ட்ட எப்படி வெள்ளைக்காரங்கள்ட்ட போய் நம்ம உரிமைக்காக போராடி நம்ம சமுதாய மக்கள் வந்து இப்ப சுதந்திர போராட்டத்துல வந்து பாடுபட்டாங்களோ இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக இப்ப போராட்டமே என்னன்னா நம்ம உரிமைக்காக இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி அடுத்தடுத்த தலைமுறைகளை நம்ம சரியான முறையில வைத்து செல்வதற்கு இது ஒரு அம்சமா இருக்கக்கூடிய ஒன்றாகத்தான் நம்ம இதை வந்து எதிர்கொள்ளணும். அப்படிதான் அதை நம்ம பார்க்கணும். எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இது சம்பந்தமாக மக்கள் மன்றத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கேள்விகளுக்கான பதில்களை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய மாநில நிர்வாகிகளிடத்துல நம்ம இப்போது கேட்டு தெரிந்திருக்கிறோம். இன்னும் நிறைய கேள்விகள் மக்கள் மன்றத்தில் இருக்கின்றது. அதற்கான உங்களுடைய ஐயங்களை எங்களுடைய மாவட்ட நிர்வாகிகளை கிளை நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு
நீங்கள் உங்களுடைய ஐயங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்க தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய நிர்வாகிகள் தயாராக இருக்கின்றோம். இந்த சூழ்நிலையில் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், பீகாரிலே இந்த SIR மூலமாக அதிகமான வாக்குரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது. அதிலே பெருவாரியாக பாதிக்கப்பட்டது முஸ்லிம்கள். ஒரு தொகுதியில் மட்டும் 80,000 முஸ்லிமுடைய வாக்குகள் பறிக்கப்பட்டிருக்கிறது. இதை கருத்தில் கொண்டு முஸ்லிம்கள் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய வாக்குரிமை என்பது ஜனநாயக உரிமைகளிலே ஒரு முக்கியமான உரிமை என்பது வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு உரிமை தான். மன்னராட்சி நடைபெறக்கூடிய இடங்களிலெல்லாம் வாக்குரிமைகள் கிடையாது. சர்வாதிகாரம் நடைபெறக்கூடிய இடத்தில் வாக்குரிமை இல்லை. ஜனநாயக நாட்டிலே நம்முடைய வாக்குரிமை பறிக்கக்கூடிய இந்த சதி திட்டங்களை முறியடித்து நாம் நம்முடைய வாக்குகள் இருக்கிறதா என்பதை உறுதி செய்ய வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. மக்கள் மன்றம் நிகழ்ச்சி தொடரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.